ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج. تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة. فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى؟ قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ رواه الشيخان البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவியா அருளும் இணையா தீர்ப்பையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இலட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் அல்லதி ஹலகனி, என்னை படைத்தவன். ஃபஹுவ யஹ்தீன், எனக்கு நேர்வழி காட்டுபவன். வல்லதி யுத்இமுனி, எனக்கு உணவளிப்பவன். சும்ம யஸ்கீன், எனக்கு சாப்பாடு தருபவன். வஇதா மரித்து, நான் நோயாளியாகினால் ஃபஹுவ யஷ்ஃபீன், எனக்கு ஷிஃபாவை தருபவன். வல்லதி யுமீதுனி, என்னை மௌத்தாக்குபவன். சும்ம யுஹ்யீன், எனக்கு ஹயாத்தை தருபவன். வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லீ ஹதீஅத்தி யௌமத்தீன், கியாமத்துடைய நாளில் என்னுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே இறைவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அந்த தன்மையே கிடையாது என்பதாக சங்கையான இந்த மீன்பரில் வைத்து நான் சொல்கிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமினும் விவேச்சனும் நரிகுலத்திலனும் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னரும் பெருமானுடைய அழகிய வாழ்க்கை வழிமுறையில் அடியொற்றி நடப்பதிலே அணுவளவும் நெருங்கி செல்லாமல் அகில உலகத்திற்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சஹாபாக்கள், சந்தையான மனைவிமார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முக்மினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு
அல்லாஹ்வின் மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயர்ந்த உலமாக்களே, கண்ணியமான கனவான்களே, மௌத்து வரைக்கும் வல்லவன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் ஹுத்பா பேருரை நிகழ்த்தும் எனக்கும் அப்பால் செவிமடுக்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தவர்கள் நாம். ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால், 100 வருடங்களுக்கு முன்னால் நமக்கென்று ஒரு அட்ரஸ் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அல்லாஹ் சூரத்துல் இன்சானில் கேட்கிறான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இமாம் ஜும்ஆவுடைய சுபஹிலே ஓதக்கூடிய சூரா சூரத்து சஜதா, இரண்டாவது சூரத்துல் இன்சான் அல்லது சூரத்து தஹர். அந்த சூரத்து தஹருடைய முதலாவது வசனம் அல்லாஹ் இன்னும் உங்களையும் பார்த்து கேட்கிறான். هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. ஏ மனிதனே, உனக்கு ஒரு காலம் இருந்தது. அது எப்படியான காலம் தெரியுமா? உனக்கென்ற ஒரு பெயர் கூறிவிட்டவில்லை. இந்த உலகத்தில் அட்ரஸ் இல்லாமல் இருந்தவன் உன்னை உருவாக்கியது யார்? உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யார்? அல்லாஹ் கேட்கிறான். அலம் யகுனு துஃபதன் மின் மனியின் யும்னா. ஒரு அற்பமான தண்ணீர் துளியாக இந்த உலகத்தில் இருக்கவில்லையா? இங்க எத்தனையோ பேர் சகோதரர்களே வரலாறு பேசுவது இருக்கிறார்கள். ஒவ்வொரு வரலாறு எழுதப்படுகிறது. ஆனால் அவருடைய வரலாறு ஆரம்பிக்கப்படும் விதம் எப்படி தெரியுமா? இவர் இந்த நாட்டில் பிறந்தவர், இந்த ஊரில் பிறந்தவர், இத்தனையாம் ஆண்டு பிறந்தவர், என்னென்ன படிப்புகளை முடித்தவர், என்னென்ன பட்டங்களை அடைந்தவர், என்னென்ன பதவிகளை எடுத்தவர். அல்லாஹ் பேசும் வரலாறு உலகத்திலேயாவது பேசவில்லை. அல்லாஹ் பேசும் வரலாறு என்ன? நீ படித்தவனாக இருந்தால் என்ன, பட்டம் எடுத்தவனாக இருந்தால் என்ன, உன்னுடைய ஆரம்ப வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். இந்திய புலி அல்லாஹ் சொல்கிறான். உனக்கென்று ஒரு பெயர், ஒரு அட்ரஸ் இந்த உலகத்தில் இருக்கிறது. இதுதான் உன்னுடைய ஆரம்பம். உன்னை படைத்தது யார்? உன்னை படைத்தது யார்? உன்னை உருவாக்கியது யார்? அல்லாஹ் சொல்கிறான். நீ ஆரம்பத்தில் மனிதனாக இல்லையே. நீ தானுடைய வயிற்றுக்குள் மனிதனாக அனுப்பப்படவில்லை. நீ ஆரம்பத்தில் இருந்தது இந்தியமாக இருந்த உன்னை இரத்த கட்டியாக மாற்றியவன் நான். இரத்த கட்டியாக இருந்த உன்னை சதை கட்டியாக மாற்றியவன் நான். சதையாக இருந்த உனக்கு எலும்புகளை படைத்தவன் நான். அந்த எலும்புகளுக்கு மேலே மீண்டும் சதையை படைத்தவன் நான். உன்னை மனித படைப்பாக, இரத்த கட்டியாக, இந்திரிய துளியாக, சதை பிண்டமாக இருந்த உன்னை ஒரு மனித படைப்பாக உருவாக்கியவன் நான். உருவாக்கிவிட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பியவன் நான். உன்னை வீணாக படைக்கிறேன். பெரிய நோக்கத்தில் படைத்திருக்கிறேன். அல்லாஹ் சூரத்துல் முஃமினூனிலே முஸ்லிம்களாகிய முஃமின்களாகிய உங்களையும் பார்த்து ரெண்டு கேட்கிறார். உங்கள் ஹுத்பாவிலே அந்த 2 கேள்விக்கு நீங்கள் தயாராகினால் போதும் சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் சொர்க்கவாதிகளாக மாறலாம். நாம் சொர்க்கவாதிகளாக ஆகலாம். அல்லாஹ்வுடைய 2 கேள்வி. நீங்கள் சீரர்களாக மாறலாம். அல்லாஹ்வுடைய 2 கேள்வி. இந்த 2 கேள்விக்கும் பதிலை தேடுங்கள். இந்த 2 கேள்விக்கும் தயாராகுங்கள். அல்லாஹ் கேட்கிறான். அஃபஹஸிபதும், ஏ முஸ்லிம்களே, ஏ மனிதர்களே, நீங்கள் இருக்கிறீர்களா? அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நான் வீணாக விளையாட்டாக எந்த நோக்கம் இல்லாமல் படைத்திருக்கிறேன் என்பதாக இருக்கிறீர்களா? இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் மௌத்தாகி மண்ணறைக்குள் வைக்கப்பட்டு எலும்புகள் எல்லாம் இட்டு உடலெல்லாம் சதைகளை எல்லாம் குழு அரித்து மண்ணோடு மண்ணாக மாறியதற்கு பின்னால் என்னிடம் திரும்பி வரமாட்டீர்கள் என்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? அறிவுல இந்த 2 கேள்விக்கு சொல்லுவாங்க இஸ்திஃபாமு இன்கார், மறுக்கும் கேள்வி, நிராகரிக்கும் கேள்வி. அப்படின்னா முதலாவது கேள்வி என்ன? நீங்க வீணாக படைக்கப்பட்டவர்களா? அப்படின்னா நீங்க வீணாக படைக்கப்படவில்லை.
இரண்டாவது கேள்வி, நீங்க மௌத்தானத்துக்கு பின்னால என்னிடம் திரும்பி வரமாட்டீர்களா? அப்படின்னா மௌத்தானத்துக்கு பின்னால என்னிடம் திரும்பி வருவீர்கள். சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறானே, உன்னை நான் வீணாக படைத்தேன் என்று நினைக்கிறாயா என்று. அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், எதற்காக எங்களை படைத்தான்? எதற்காக படைத்தான்? அதுவே பதிலும் அல்லாஹ் சொல்கிறான், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது இந்த உலகத்தில் எனக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்காக. பாடசாலைகள் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, மதரசாக்கள் இருக்கிறது, எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கிறது. அதற்கென்று அதிபர்கள், அதற்கென்று எம்பிகள், அதற்கென்று டிரெக்டர்கள், அனைத்து நிறுவனங்களுக்கும் நிலைமட்டம் இருக்கிறது. அதற்கு கீழே ஒரு மேஜர் இருப்பார்கள், அதற்கு கீழே ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அதற்கு கீழே லேபர்கள் இருப்பார்கள். எம்பி என்ன சொல்றாரோ, பாடசாலை அதிபர்கள் முடிவெடுக்கிறாரோ, மதரசாவுடைய பிரின்சிபல் என்ன முடிவெடுக்கிறாரோ, அந்த சட்டத்துக்கு கீழ்தான் கீழே வேலை செய்வர்கள் இருக்கலாம். அந்த சட்டங்கள் மீறப்பட்டால், அந்த கட்டுப்பாடுகள் வரையறைகள் தாண்டப்பட்டால் ஒருமுறை எச்சரிக்கை எடுக்கப்படும், இரண்டாவது முறை எச்சரிக்கை எடுக்கப்படும், மூணாவது முறையும் கிடைக்கலாம், நாலாவது முறை நிறுவனத்தை விட்டும் அவர் பணி நீக்கம் செய்யப்படுவார். இது அல்லாஹ்வுடைய உலகம், இது அல்லாஹ்வுடைய கவர்மெண்ட். நாங்கள் ஒன்றிய அமர்ந்தவர்கள் உங்களை படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களுக்கு கனிமாவை தந்து இஸ்லாத்தை தந்து இந்த உலகத்தில் வாழ வைத்து அழகு பார்ப்பவன் அல்லாஹ். அவன் எப்படி விரும்புகிறானோ அப்படிதான் இந்த உலகத்தில் நாம் வாழலாம். நாம் நினைப்பதை போல் வாழ முடியாது. அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது என்றால் வாழலாம். அப்படி இல்லையா தன்னை யோகிற்கு பின்னால் விளங்கு கை சேரும். சகோதரர்களே, முஸ்லிம்களே, வாலிபர்களே, ஆர்வத்தோடு வந்திருக்கும் மக்களே, உங்களை பார்த்து நான் சொல்லும் வார்த்தைதான், இந்த உலகம் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி வாழ செய்யுங்கள், அப்படி வாழுங்கள். நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கலாம், அல்லாஹ் உங்களுடைய எந்த அந்தஸ்தையோ தரத்தையோ பணத்தையோ பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் பார்ப்பது இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக என்ன செய்வீர்கள், அல்லாஹ்வுடைய மாற்றத்துக்காக என்ன செய்வீர்கள், அல்லாஹ்வை எவ்வளவு பயந்து வாழ்ந்தீர்கள். ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய காலம் உலக எந்த நிலைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் நாமம் முழங்கப்படும். அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற பட்டத்தை அடைந்தார். ஒரு நாள் சகோதரர்களே, யுத்தத்தை தேடினார், அல்லாஹ்வுக்காக எதையும் இழக்க தயாராகினார், அல்லாஹ்வுக்காக தகப்பனை இழந்தார், அல்லாஹ்வுக்காக பிறந்த ஊரை இழந்தார். அல்லாஹ் கொடுத்தால் குர்ஆனில் பட்டம், வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. என்னுடைய நண்பன் இந்த உலகத்தில் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம். சிந்தியுங்கள், சிந்தியுங்கள் வாலிபர்களே. சமிஅனா ஃபத்தன் யகுலுஹும் யுகாலு லஹு இப்ராஹீம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை பற்றி இந்த உலகத்தில் பேசிய வாலிபன், அந்த வாலிபன் என்ற அந்த வார்த்தைக்கு கீழால் தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள் 16 வயது வாலிபன். எத்தனாவது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 16 வயது. ஓரளவு எழுதிய மாணவர்கள் இங்கே இருப்பீர்கள், நல்லா போனில் அப்டேட் ஆகி இருப்பார்கள். மார்க்கெட்டுக்காக என்ன செய்வேன் என்றால் கையை விரிப்பார்கள். சகோதரர்களே, 16 வயது வாலிபன், 16 வயது வாலிபன் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காக எழுதி நின்றாக நின்றுமா உலக ஜனாதிபதியுடைய மாளிகை. இமாம் குர்துபி அல்-ஜாமி' லிஅஹ்காம் அல்-குர்ஆன் என்ற தன்னுடைய தஃசீரில் எழுதுகிறார், வஅன்னமன் மலக ஜமீஅ அல்-அர்தி அர்பஅத்து. இந்த முழு உலகத்தையும் 4 பேர் ஆட்சி செய்தார்கள். 2 முஸ்லிம்கள், 2 முஸ்லிம் அல்லாதவர்கள். 2 முஸ்லிம்கள், 1 சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், 2வது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். முஸ்லிம் அல்லாதவர்கள் யார்? முதலாவது நம்ரூத், 2வது புக்தனஸர்.
உலகத்தை ஆண்ட நம்முஸ் ஈராக்கிலே பாபிலோனியாவிலே அந்த கோட்டைகள் கட்டி ஆட்சி செய்தவன் நம்முஸ். இன்றும் பாபிலோனியாவில் நம்முடைய ஆட்சி நடந்தக்கூடிய எத்தனையோ வரலாற்று தரங்களை ஹிஸ்டோரியன்ஸ் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த நம்மை சுற்றி இந்த புள்ளியத்தில் கிழக்கு மாகாணத்துடைய போரில் கிழக்கு மாகாணத்துடைய தொங்கில் முஸ்லிம்களின் கோட்டையின் எல்லையில் எத்தனையோ சகோதர சமயத்தவர்கள் எத்தனையோ மாற்று மதத்தவர்கள் நம்மோடு பொருட்கள் வாங்கியவர்கள் நம்மோடு பழகிறவர்கள் நம்முடைய வாகனத்தில் ஏறியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள். அவர்களிடம் அல்லாஹ்வை பற்றி பேசியவர்கள் அச்சம் அந்த 16 அவர்கள் தொழிலுக்கு சின்ன மாநிலங்களுக்கு உலக ஜனாதிபதிக்கு முன்னால் எழும்பி நீ எல்லாம் போய் என்னுடைய அல்லாஹ் உண்மை என்று பேச முடியும் என்றால் நாட்டு பேச முடியாது. நாம் யாருக்கு நேசத்தேவையில்லை, யாருக்கு திட்டத்தேவையில்லை, நம்முடைய மார்க்கம் அப்படி சொல்லி தரவில்லை. ஆனால் முஸ்லிம்களாகிய எங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்தது அவனை பற்றி பேசுவதற்காக, அவனை அறிமுகப்படுத்துவதற்காக இருந்து பேசினவர்கள் எத்தனை பேர். 2019 ஒரு தரம் கெட்ட வேலை இந்த நாட்டில் நடந்தது. அதை பற்றி ஆண்டுகளாக பேசினார்கள். 2020 கொரோனா என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி இலங்கை இந்தியா மாத்திரமல்ல முழு உலகத்தையும் மாற்றி படைத்தது. இன்று வரைக்கும் அதை பற்றி பேசுகிறார்கள். 2026 ஆரம்பித்த நாளிலிருந்து மிடில் ஈஸ்ட் வார், மத்திய கிழக்கு யுத்தம், இன்று வரை அந்த பேச்சு முஸ்லிம்கள் ஆயினும் தமிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறானே ஒருவன், அவனை பற்றி பேசுவதற்கு யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. இந்த நாட்டில் முஸ்லிம்களால் வாழக்கூடிய நீங்கள் உங்களிடம் நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் மற்ற சகோதரர்களால் எத்தனையோ கேள்விகள் நம்மிடம் எழுப்பப்பட்டது. ஒரு கேள்விதான் மாட்டிறைச்சி. மாட்டிறைச்சி சாப்பிடுவது மனுஷத்தில் பலி கொடுத்தார்கள். நாங்கள் முஸ்லிம்கள் மாட்டிறைச்சி சாப்பிடுவோம். நான் சொல்ல விசாரித்து சாப்பிடுவோம். நமக்கு எல்லாம் அனுமதித்தது ஹலாலானது சாப்பிடலாம், பேசலாம், இந்த ஆதாரங்களை கொடுக்கலாம். ஹிஜாபை பற்றி எத்தனையோ மருத்துவர்கள் பேசினார்கள். அதன் எழுத்துக்களை பற்றி எத்தனையோ மருத்துவர்கள் பேசினார்கள். ஈச்ச மரத்தை பற்றி எத்தனையோ மருத்துவர்கள் பேசினார்கள். ஆனால் யாரும் இவர்களுக்கும் அல்லாஹ்வை பற்றி பேச ஆரம்பிக்கிறது. இந்த நாட்டில் எழும்பாத ஒரு கேள்விதான், எங்களுடைய அல்லாஹ் ஏன் எழுத வேண்டும்? மாட்டிறைச்சியை பற்றி கேட்டவன் ஏன் மாட்டிறைச்சியை படித்தான்? அவனுக்கு தெரியும் இவர்களுக்கு மாட்டோடு உள்ள மொஹப்பத், இறைச்சியோடு உள்ள மொஹப்பத், அதை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். வரலாறை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இஸ்லாமிய சின்னங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவனுடைய காதில் விழும் அளவுக்கு, அவனுடைய காதுக்குள் போய் அவனுடைய கல்வை தொடும் அளவுக்கு இந்த நாட்டில் யாரும் அவர்களிடம் அல்லாஹ்வை பற்றி ஒழுங்காக இன்னும் பேச ஆரம்பிக்கவில்லை. பேசியிருந்தால் கேட்க ஆரம்பித்திருப்பான், கேட்க ஆரம்பித்திருப்பார். சகோதரர்களே, பேச வேண்டும் நாம் அவரை பற்றி. இந்த நாட்டிலே எத்தனையோ டாக்டர்மார் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே எத்தனையோ இன்ஜினியர்மார் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே எத்தனையோ ஜட்ஜ்மார் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே எத்தனையோ படிப்பவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ புத்திஜீவிகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் டாக்டர் முன்வர வேண்டும் அவர்களிடம் அல்லாஹ்வை பற்றி ஹாஸ்பிடலில் பேசுவதற்காக. ஒரு முஸ்லிம் ஜட்ஜ் முன்வர வேண்டும் மற்ற ஜட்ஜுகளிடம் அல்லாஹ்வை பற்றி பேச ஆரம்பிப்பதற்காக. ஒரு முஸ்லிம் இன்ஜினியர் முன்வர வேண்டும் அல்லாஹ்வை பற்றி மற்ற இன்ஜினியர்களிடம் பேசுவதற்காக. பேசினால் ஏற்றுக்கொள்வார்கள் சகோதரர்களே, ஏற்றுக்கொள்வார்கள், நம்புவார்கள். அதிகமான ஆக்கம் கிறிஸ்தவ மதத்தின் பெரியாரிஞர் வந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை கூப்பிட்டு சொன்னார், அலி இவன் தான் அல்லாஹ், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார். அலி இப்னு ஹாத்தம் இஸ்லாத்துக்கு வந்தார், ரலியல்லாஹு அன்ஹு, ஏற்றுக்கொண்டார். அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும்
மிகப்பெரும் மூல மதத்துடைய அறிவுக்கரை தேடி வந்தவரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருந்து கொண்டு பேசிய வார்த்தை அல்லாஹ்வை பற்றி பேசினார்கள். அப்துல்லா பின் சலாம் அந்த ஹதீஸை கேட்டு ஏற்றுக்கொண்டார் அல்லாஹ்வை. சல்மானுல் பாரிசி நெருப்பு வணங்கி பரம்பரையில் பிறந்தவர், நெருப்பு வணங்கக்கூடியவர். அந்த பரம்பரையில் வந்தவர். ஈரான் நாட்டிலிருந்து எத்தனையோ நாடுகளை கடந்து மதீனாவுக்கு வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது அல்லாஹ்வை பற்றி. சல்மானுல் பாரிசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நஜ்ரான் தேசத்திலிருந்து எத்தனையோ கிறிஸ்தவ அறிஞர்கள், சகோதர சமூகத்தின் அறிஞர்கள் வந்தவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசியது அல்லாஹ்வை பற்றி அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே நாம் பேசினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் சகோதரர்கள். ஆனால் முன்வர வேண்டியது நாம், பேச வேண்டியது நாம். அல்லாஹ் கேட்கிறான் சூரத்துத் தாரிக், நீ கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் உன்னை எதிரிலிருந்து படைத்தான். குதித்து வெளியாகக்கூடிய அற்பமான ஒரு தண்ணீர் துளியிலிருந்து படைத்தான். சகோதரர்களே, அந்த தண்ணீர் துளி உன்னுடைய வாப்பாவுடைய முதுகெலும்பிலிருந்தும் உன்னுடைய உண்மாவுடைய நெஞ்செலும்பிலிருந்தும் வந்ததை நீ நூற்றப்பட்டி ரெண்டையும் மிஸ் பண்ணி கலக்கினால் உன்னை நான் படைத்தேன். இந்த ஊருடைய நீங்கள் நினைவு கொண்டு நான் உங்களிடம் சவாலித்து கேட்கிறேன். யாராவது ஒருவர் எனக்கு கொண்டு வந்து காட்டுங்கள் சந்தையான வேற எந்த புராணங்களிலாவது அவர்களால் படைத்ததை பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்? அவர்கள் படைத்தவையை பேசவில்லை, அல்லாஹ் படைத்தவன் பேசுகிறான். இதை சொன்னாலே ஏற்றுக்கொள்வார்கள், இதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? முஸ்லிம்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய நோக்கத்தை மறந்துவிடாதீர்கள். இன்று உங்கள் மேடைகள் கூட நவீனமயமாக மாறிவிட்டது. நீங்க எல்லாருக்கும் ஆசை முன்பர்கள் என்று கொண்டு நவீனம் பேசணும், டெக்னாலஜி பேசணும். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்கிவிட்டால் எந்த கொம்பனாலும் அதை நவீனமாக மாற்றுகிறார். ஒவ்வொரு நவீனங்கள் ஒரு துணியால் வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் அன்றும் அதே மார்க்கம், இன்றும் அதே மார்க்கம், என்றும் அதே மார்க்கம். உலகம் அழியும் வரைக்கும் அதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்துடைய பொருள் ஆகத்தை பற்றி பேசுவது, அல்லாஹ்வை பற்றி பேசுவது, இதெல்லாம் பழமைவாதிகளாக ஃபண்டமெண்டலிஸ்டாக பார்க்கிறார்கள். மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதியவர்கள். நாங்கள் எல்லாம் என்ன குத்பா ஒருவர் தாண்டினால் இந்த குத்பாவில் பலனாக ஆரம்பிக்கிறோம். ஒருவர் தாண்டினால் பேசுவதற்கு முடியாது, கேட்பவரும் மணிக்கூட்டை பார்க்க ஆரம்பிப்பார். எப்போது இந்த மோதலில் இவர்கள் இறங்குவார், முடிந்ததற்கு பின்னால் ஏற்றிக்கொண்டு போவார்கள். இதற்கு பின்னால் இவை ஹுத்பாவோடு கொண்டு வராதீர்கள். ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹை தொழுவிட்டு மின்பரில் ஏறினார்கள். துஹர் வரைக்கும் ஹுத்பா. லுஹருக்கு அதான் சொல்லப்பட்டது, இறங்கினார், லுஹரை தொழுவிட்டார், மெய்யெங்கும் ஹுத்பா ஓடினார். பகல் சாப்பாடு பண்ண போகிற ஹுத்பா ஓடினார். அசர் பாங்கரை ஹுத்பா, அசல்த்து வாங்க சொன்னது. இறங்கினார்கள், தொழுகையை நடத்தினார்கள். நடத்திவிட்டு மீண்டும் மெய்பரில் ஹுத்பா, மக்ரிப் வரை ஹுத்பா. இந்த துன்யாவில் எதுவும் போட முடியாத ஹுத்பா. என்ன சொன்னார் சகோதரர்கள்? என்ன சொன்னார்? கம்ப்யூட்டரை பற்றியும் டெக்னாலஜியை பற்றியும் அதை பற்றி பேசவில்லை. முழுக்க முழுக்க முஸ்லிம்களாகிய உங்களை அல்லாஹ்வோடு தொடர்பாக்கிய ஹுத்பா. முஸ்லிம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பாவோடு ஆரம்பித்தார். சகோதரர்களே, வஜியத் மின்பர் குலூப், கேட்கக்கூடியவர்களுடைய கல்விகள் எல்லாம் மகிழ்ந்த ஆரம்பிக்கும். இதனால் அல்லாஹ்வுடைய பொருட்டால் வதாபத் மின்னல் உயூன்,
அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்களில் இருந்து கண்ணீர் ஓட ஆரம்பிக்கும். சொல்றாங்க சஹாபாக்கள், இதா சைதல் மின்பர், மின்பரில் ஏறினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸௌத்துஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சத்தம் உயர்ந்து வரும். இப்போது இந்த மைக்கை வைத்துக் கொண்டு எனக்கு சத்தம் போட முடியாமல் இருக்கிறது. கொஞ்சம் இந்த மைக் இடையே இருந்துவிட்டால் இந்த ஹுத்பாவெல்லாம் இருந்துவிடும். சகோதரர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் மைக் இருந்ததா, வைரஸ் இருந்ததா, பக்ஸுகள் இருந்ததா, ஸ்பீக்கர் செட்டிங்ஸ் இருந்ததா? ஒன்றுமே இல்லை. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் திரை ஒன்பது அரபா மைதானத்திலே மஸ்ஜிதுன் நபியிலே 1,24,000 சஹாபாக்களை வைத்துக் கொண்டு ஒற்றை மனிதராக எழும்பி நின்று அல்லாஹ்வை பற்றி ஹுத்பா ஓதினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மைக்கு இல்லாமல் அவ்வளவு பேரும் அந்த ஹுத்பாவை கேட்பதாக இருந்தால் அந்த சத்தத்தில் எவ்வளவு பரக்கத் இருக்கிறது.